வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட டிவிக்கே முதல் தேர்தலை வந்து சந்திச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் அவங்களோட பர்சன்டேஜ் என்ன மாதிரி வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட முதல் தேர்தலை சந்திச்சிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணி இப்போ நடக்கிற வேவ்ஸ்லாம் வச்சு ஒரு ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இம்பேக்டை வந்து ஒரு வேறு லெவல் மேசிவான ஒரு க்ரோத்தோடு வந்து அச்சீவ் பண்ணார். குறிப்பாக வந்து விஜயகாந்த் அவர்கள் அவரோட முதல் தேர்தலில் தேமுதிக கட்சியை வந்து முதல்ல வந்து அவர் வந்து எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் அவர் வந்து தேர்தல் செஞ்சுருந்தார். அந்த தேர்தலில் வந்து 8.38% வந்து ஓட்டு வங்கியை வந்து வாங்கியிருந்தார். அந்த சதவீதம் வந்து அப்போ வந்து வேறு லெவல் இம்பாக்டில் கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா அப்போ வந்து 2 கட்சி தான் வந்து பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வாங்கும். 3வது கட்சியாக வந்து இப்போ வரதை பார்த்து வேறு லெவலில் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க. குறிப்பாக சொல்லணும்னா திமுகவும் அதிமுகவுக்கும் இடையில் தேமுதிகான ஒரு கட்சியை வந்து ஒரு வேறு லெவல் க்ரோத்தோடு வந்து நம்ம விஜயகாந்தோட ஃபேன் பேஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு அடுத்த தேர்தலே வந்து அவர் கூட்டணி வச்சு ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்து அவர் வந்து ஆனார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஃபேன் கிரேஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் முதல் எலெக்ஷன்லேயே வந்து அவர் வந்து அவரோட எம்எல்ஏ கேண்டிடேட்டாக வந்து அவர் வந்து ஜெயித்தார். இந்த ஓட் பர்சன்டேஜ் அவருக்கு வந்து ஒரு பிக் க்ரோத்தாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவரோட ட்ராபேக்ஸ் இருந்திருந்தாலும் முதல் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவர் 2வது எலெக்ஷனில் எதிர்கட்சி தலைவராக ஆகிற ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது. 2வது நம்ம பார்க்க போகிறது வந்து சிரஞ்சீவியை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஆந்திராவில் வந்து ஒரு வேறு லெவல் கிரேஸ் உள்ள ஒரு ஆக்டர். இவங்க வந்து முதல் தேர்தலில் வந்து 2009ஆம் ஆண்டு வந்து முதல் தேர்தலில் வந்து சந்தித்தாங்க. இந்த 2009 வருஷத்தில் வந்து 16.35 விழுக்காடு வந்து இவங்க வந்து ஓட்டு வங்கி வந்து வாங்கியிருந்தாங்க. இவங்களுக்கும் வந்து ஒரு மாஸ் கமர்ந்த ஒரு வேறு லெவல் ஃபேன் பேஸ் இருந்தது. குறிப்பாக வந்து அங்கே வந்து ஒரு சிரஞ்சீவினா ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்து அங்கே வந்து அவ்வளோ கிரேஸ் கொடுத்துருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு மெகா ஸ்டாராக அங்கே வந்து இருந்தார். அவரோட கிரேஸும் வந்து ஒரு வேறு லெவல் இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவரோட பொலிட்டிக்கல்லையும் சரி ஆக்டிங்லேயும் சரி நிறைய அவமானத்துக்கு அப்புறம் அவர் வந்து அந்த இதில் வந்து வெளியே வந்துட்டார். 3வதாக பார்க்க போகிறது வந்து வேறு யாரும் இல்லை, பவன் கல்யாண். பவன் கல்யாண் வந்து ரொம்ப வருஷம்லாம் ஆகலை. போன 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அவர் வந்து உள்ளே வந்தார். அவர் வரையில் வந்து நிறையா வந்து ரசிகர் மன்றத்தில் அலை இருந்தாலும் ஒரு நைட்டில் வந்து அவருக்கான க்ரோத் வேறு லெவலில் இருந்ததுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டனால அவருக்கான ஒரு ஃபேன் போலிங் வேறு லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஒன் நைட்டில் வந்து ஒரு மாஸ்டர் பீஸாக வந்து அவரோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகி ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணார். குறிப்பாக வந்து அப்போ வந்து அவர் வந்து அலைன்ஸ் வச்சுருந்தாலும் 5.59% வாங்கி எதிர்கட்சி தலைவராக மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அது துணை முதலமைச்சர் லெவலுக்கு வந்து அவர் முதல் எலெக்ஷன்லேயே போயிருக்காரு. ஏன்னா வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி நிறையா விழுக்காடு வாங்கினவங்க எதிர்கட்சி தலைவராகவே இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு ஒரு வேறு லெவல் ஸ்டாண்டில் ஒரு வேறு லெவல் க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ணிட்டார். இவர் வந்து இப்போ வந்து பிஜேபியோட அலைன்ஸில் தான் இருக்கார். ஆனால் இவரோட க்ரோத் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டிவிகே கட்சியான விஜயோட கட்சி. இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கையில் வந்து அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா வந்து எல்லா ஆக்டர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கெரியரோட உச்சம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் வருவாங்க. குறிப்பாக அவங்களோட படம் சரியாக போகாதப்ப வர டைம் தான் பார்த்துருக்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா அதுக்கு வந்து நம்மளோட கமலஹாசன் சொல்லலாம். ஏன்னா அவரோட படம் கரெக்டாக சரியாக போகாதப்போ தான் அவங்க வந்து அரசியலுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி நிறையா வந்து நமக்கு இதில் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் நமக்கு சிவாஜி கணேசனையும் சொல்லலாம். ஏன்னா சிவாஜி கணேசனுக்கு வந்து ஒரு வேறு லெவல் க்ரோத் இருக்குது. அவரோட ஆக்டிங்க்கெலாம் வேறு லெவலில் வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் அவரோட சினிமாவோட கெரியர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தார். அவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் க்ரியேட் பண்ணுச்சு. குறிப்பாக இவங்க 2 பேருக்கும் வந்து அந்த வெற்றி வாய்ப்பே கிடைக்காத அளவுக்கு இருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் அப்படி வரல. குறிப்பாக சொல்லணும்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அவர் தான் வந்து கெரியரின் உச்சன்ற அளவுக்கு டாப் ஸ்டாராக இருக்கையில் அவர் வந்து எனக்கு இதெல்லாம் போதும்ப்பா, நான் மக்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே வந்தார். இதுவே நிறையா மக்களுக்கு வந்து ஒரு புது சேஞ்சாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் இவர் அது வாழ்க்கையை விட்டுட்டு இங்கே வராரே, இவரால் நமக்கு மாற்றம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவரோட ஸ்பீச்சும் அதே மாதிரி நிறைய சம்பவங்களும் நடந்தது.
அது என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்ததோ அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு குரோத்தாகவே அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே அவருக்கு வந்து ஏற்றமாக தான் இருந்தது. இப்போ வரைக்கும் ப்ரிடெக்ட் பண்ணால் 12லேருந்து 30% வந்து அவருக்கு வந்து வாக்கு வங்கி வந்து இருக்குன்றாங்க. இந்த மாதிரி மட்டும் இருந்ததுன்னா தனியாகவே வந்து அவர் வந்து ஒரு வேறு லெவல் ஆளுமையை வந்து படைப்பார். குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ஜெயிச்சவங்க ஃபுல்லாக அந்த அலைன்ஸு அந்த இதில் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு வேளை இந்த ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு தனி நபராக வந்து ஒரு வேறு லெவலில் அவரோட க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ணால், இப்படி உள்ளே மட்டும் வந்துட்டார்னா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அளவுக்கு இவருக்கும் வந்து அவர் பீரியட் இருக்கிற வரைக்கும் ஒரு கிரேஸ் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் வந்து அவரோட முகம் வந்து இப்போ பிராண்டாக மாறிடுச்சு. இது மாதிரி அவரோட வேட்பாளர்களையும் ஒவ்வொருத்தரையும் வந்து இப்போ வந்து காமிச்சிட்டாரு. அதனால் அடுத்தடுத்த எலெக்ஷனுக்கு வந்து அந்த பிராண்டிங் அப்படியே வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் விடையாக வந்து மே 4ஆம் தேதி வந்து நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி கடைசியாக வந்து எவ்வளோ வந்து ஓட்டு பர்சன்டேஜ் வாங்குவார், எத்தனை தொகுதி வந்து ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.